லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வசனம் பார்த்திங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடைகள் எடுக்கப்பட்டது. பார்க்குறோம், இங்கே வனாந்திரத்தில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். 3 நாளாக ஜனங்க எதுவுமே சாப்பிடல. இந்த காரியங்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த 5 அப்பம் 2 மீன் ஒரு சின்ன பையன்ட்டு வாங்குறாங்க. அதை வாங்கி என்ன பண்ணுறாரு, இது எப்படி பார்த்தோம் அப்படி சீசர்கள் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வாங்குறாரு. அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்க்குறாரா. அப்படி வானத்தை நோக்கி ஏன் அண்ணாந்து பார்த்தார்? அவர் தம்முடைய பிதாவை நோக்கி பார்க்கிறார். சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். பிதாவை நோக்கி பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அப்பத்தை என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வாசிக்கிற என்ன வாசிக்கிறோம், வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து. எதை ஆசீர்வதிக்கிறார்? அங்கே பார்க்குறோம், வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் எதை ஆசீர்வதிக்கிறார்? அந்த கையில் இருக்கிறதான அப்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த மீனை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சுட்டு அதை என்ன பண்ணுறாரு, பிட்டு கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். பிட்ட உடனே அதை ஆசீர்வதித்து அது பிட்ட உடனே அது கிட்டத்தட்ட சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு கணக்கு போட்டுக்கோங்க, புருஷர்கள்லாம் இப்போ ஸ்திரீகள் பிள்ளைகள் அவ்வளோ எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ அது ஆசீர்வதித்து அதை பிட்டு அதை சீசர் இடத்துல கொடுத்தோடனே அவங்க போயிட்டு பரிமாறுறாங்க. 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம் அதை சாப்பிட்றாங்க. மற்ற ஸ்திரீகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 12,000 குறைஞ்சது அப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு 20,000 15,000 கிட்ட அப்படி வச்சுக்கலாமே. அப்போ அவ்வளோ பேர் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகள் 12 கூட நிறைய என்ன பண்ணாங்களாம், எடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதில் என்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்பத்தையும் மீனையும் அவர் ஆசீர்வதித்தார். நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிப்போம். என்ன ஜெபிப்போம்? தேவரீர் அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதித்து கொடும் அப்படின்னு ஜெபிப்போம். நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு வீட்டில் போயிட்டு நம்ம ஜெபிக்கிறோன்னு வைங்களேன். அந்த வீட்டில் போயிட்டு என்னென்னு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அப்பம் தண்ணீர் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம் இல்லைங்களா? இயேசு சொன்ன ஒரு முக்கியமான காரியங்கள், அதாவது நீங்கள் மத்தேயு மார்க் லூக்கா யோவான் இருக்கு இல்லையா, இதை நல்லா படிங்க. நீங்கள் இயேசு என்ன சொன்னார், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இயேசு சொன்னதெல்லாம் சத்தியம். இயேசு சொன்னதெல்லாம் அது உண்மையான ஒரு வார்த்தையாக கூட காணப்படுகிறது. அப்போது அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களையும் அவன் என்ன பண்ணுவான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொன்னார். அப்போது அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை விட எக்ஸ்ட்ரா நம்மளால் செய்ய முடியும். இங்கே வாசிக்கிறோம், அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து, இவ்வளோதான் அவசியம், அதை கொடுத்தார். அந்த அப்பத்தை ஆசீர்வதித்து அப்படி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு சின்ன மாற்றம் வர வேண்டும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம். சரிங்களா? இப்போ ஆசீர்வாதம் என்பது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படிங்கிற விஷயத்தையே கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. விசுவாச பிள்ளைங்க அதை கேட்குறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். ஆனால் விசுவாசிகள் ஆன பிறகு, தேவனுடைய பிள்ளைகள் குழந்தை பருவத்திலேருந்து நம்ம நல்ல பூரண புருஷராக கடந்து போங்கள்னு வாசிக்கும் போது, குழந்தைத்தனமான ஜெபங்களையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, தனி அறைகளிலே நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் அதிகமாக இருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட பேசுகிறது, கர்த்தரோடு கூட உறவாடுகிறதுங்க. வெளியில் வரும்போது நம்ம மற்ற காரியங்களை செய்யும்போது கர்த்தர் என்ன செய்தாரோ அதே போல நம்மளும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். புரியும்னு நான் நினைக்கிறேன்.
அதாவது உங்களுக்கு புரியும், தனிப்பட்ட உறவு, கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை பாடுவது, ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, எல்லா காரியத்தையும். ஆனால் ஒரு பப்ளிக்காக ஒரு விஷயத்துக்கு நம்ம வர்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை இயேசுவின் ஸ்தானத்தில் தான் நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதாவது நான் வந்து பிதா எனக்கு கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஏசப்பாவுடைய ஸ்தானத்துல யார் நிக்கணும்? நீங்களும் நானும் தான் அந்த ஏசப்பா ஸ்தானத்துல வந்து நிக்கணும். அப்போ எப்படி ஜெபிக்கணும்? ஏசு எப்படி ஜெபிச்சார்? அதை ஆசீர்வதித்தார், பிதாவை நோக்கி பார்த்தார். அந்த இடத்துல வந்து பிதாவே, நான் இந்த அப்பத்தை வந்து உம்முடைய சமூகத்திலே வைக்கிறேன். ஆண்டவரே, இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே, ஆனால் எனக்கு வந்து அவங்கள பசியா அனுப்ப ஆண்டவரே, எனக்கு மனசு இல்லை ஆண்டவரே. அப்படி 2 அந்நிய பாஷையை பேசி அப்படியே குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆண்டவரே பெருக செய்யும், ஆண்டவரே பெருக செய்யும், ஆண்டவரே அப்படிலாம் வந்து அந்த இடத்துல அவர் வந்து ஜெபிக்கவே இல்லை. அவர் பிதாவை பார்த்தார். பிதாவை பார்த்துட்டு அதை பிட்டாரு. பார்த்தீங்கன்னா அதை பிடுறதுக்கு முன்னாடி அதை ஆசீர்வதிக்கிறார். அது என்ன சொல்லி ஆசீர்வதிச்சிருப்பாரு? எனக்கு அது வந்து புரியவே இல்லை. என்ன சொல்லி ஆசீர்வதிப்பார்? நான் இப்படி நினைக்கிறேன், அவர் என்ன சொல்லி ஆசீர்வதிச்சிருப்பார் அப்படின்னா, நீ பெருகுவாயாக, நீ பெருகும்படிக்கு இந்த 5000 புருஷர்கள் மாத்திரம் இங்கே கூடியிருக்கிற அவ்வளோ ஜனங்களும் சாப்பிட்டு திருப்தி அடையத்தக்கதாக மீதியான காரியங்களை எடுக்கும்படிக்கு, நீ பெருகும்படிக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஜெபிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் போடுங்க, சரிங்களா? அப்போ அப்படி ஜெபிச்சிருப்பார். உடனே அந்த அப்போ கீழ்ப்படிச்சிச்சு, அந்த மீன் வந்து கீழ்ப்படிச்சு, அது அப்படியே பெருகி வந்துருச்சு பாருங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்கிறேன், ஆசீர்வதிக்க வேண்டிய இடத்துல ஆசீர்வதிங்க. உங்களுடைய இப்போது ஆசீர்வாதங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்குது பாருங்க. பல வருஷங்களாக காத்திருக்கிறது, பல மணி நேரம் ஜெபிச்சது, உபவாசித்த காரியங்கள், இதுக்கெல்லாம் வந்து இன்னும் பதில் வராமல கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஸோ நீங்கள் ஆசீர்வதிக்காமல் நீங்கள் வந்து ஒரு முறுமுறுப்போடு கூட அந்த காரியத்தில் ஈடுபட்டால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நான் என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். எதை குறித்து முறுமுறுக்கிறோமோ, இப்போ ஒரு நபர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த நபர் மேலே ரொம்ப கசப்பாகவோ இல்லை ரொம்ப முறுமுறுப்பாவோ, அவங்க செய்கிறதெல்லாம் பிடிக்காமல் இருந்தாலோ எதாக இருந்தாலும் அந்த நபர்கள் அப்படியே விலகி போகிறத பார்த்துருக்குறேன். அது அப்படியே போயிடுவாங்க. அப்படியே அவங்க பண்ணுற சேட்டைங்க நிறையா இருக்கும். நம்மளே ஜெபத்தில் கொண்டு போய் வச்சுருவாங்க. ஆண்டவரே தள்ள தாங்க முடியல ஆண்டவரே, ஜெபத்தில் நம்மளே வாயை திறந்து ஜெபிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது நபர்களுக்காய் மாத்திரம் இல்லை, வேற எந்த ஒரு விஷயத்துலையும் பாருங்கள், முறுமுறுத்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அது வந்து ஆசீர்வதிக்கப்படாது இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு செடியை பார்த்து பேசுங்க. நாங்களாம் அது பண்ணியிருக்கிறோம். எங்கள் இடத்துல வந்து ஒரு அது இந்த சீத்தாமரம் ஒன்று இருக்குது. அது 2 வருஷமாக கனியே கொடுக்கல. கனியெல்லாம் வரும், ஆனால் அது வந்து கருகி போயிடும் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு முறை நான் ஜெபிச்சேன், அந்த மரத்தை பார்த்து நான் பேசினேன். என்ன பேசுனேன்னா, நான் வந்து இந்த வருஷத்தில் உன்னுடைய கனியை புசிக்க நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். என்ன தவறுனால நீ கனி கொடுக்காம இப்படி கனியெல்லாம் கருகி போகுதுன்னு எனக்கு தெரியல, என்னன்னு எனக்கு வந்து புரியலை, அதுக்குரிய நாலேஜ் வந்து எனக்கு இல்லை. ஆனால் நான் வந்து இயேசுவின் நாமத்தால் உன்னை பிளஸ் பண்ணுறேன். இந்த வருஷம் உன்னுடைய கனியை நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வந்து பிளஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் அவ்வளோ கனிகளை கொடுத்துச்சுங்க. நான் அன்றைக்கி அந்த வருஷம் நிறைய சாப்பிட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு நிறைய பேருக்கு அது கொடுக்கத்தக்கதாக அந்த கனி வந்து அந்த மரம் வந்து அவ்வளோ கனிகளை கொடுத்துருந்தது. ஏன்னா அந்த மரத்தினுடைய அந்த சீத்தாப்பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஆசீர்வதிங்க உங்கள் வீட்டில். நான் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கணும்? நான் தான் சொல்லல, இயேசுநாதர் ஒருவேளை இப்படி சொல்லியிருந்திருக்கலாம், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இவ்வளோ பேர் சாப்பிட்டு திருப்தியாகும் வரைக்கும் நீ பழகி பெருகுவாயாக அப்படி சொல்லி அவர் அதை ஆசீர்வதிச்சிருப்பார். இன்றைக்கி நம்ம இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம எப்படி படிச்சுட்டு போகிறோம்? ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அதை விட்டு கொடுத்தார், அதோடு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி அவர் ஆசீர்வதித்தாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 65ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. ரொம்ப அருமையான வசனமா பாருங்க. இதை நீங்க நல்லா தியானிங்க இந்த வசனத்தை. அதாவது பூமியில சத்தியவான் எவனும் தன்னை ஆசீர்வதிச்சுக்கோனா கர்த்தருக்குள்ள. பாருங்க, நீங்கள் உங்களையே நேசிக்கல, நீங்கள் உங்களையே ஆசீர்வதிச்சுக்கல அப்படின்னா மற்ற யார் ஆசீர்வதிச்சாலும் அது உங்கள் மேலே வந்து பலிக்காது. நான் உண்மையை சொல்கிறேங்க. முதல்ல நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கங்க. முதல்ல நீங்கள் உங்களை நீங்களே ஆசீர்வதிங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்கிறது, அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் ஜெபத்தை கேட்கிறார். இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, நான் போக்கையில் ஓரத்தில் அவர் என் கூட இருக்கிறார், நான் வந்து மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள், எல்லாராலும் நான் எல்லா ஜனங்களும் என்னை நேசிக்கிறார்கள், நான் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை நீங்களே ஆசீர்வதிச்சுக்கோங்க. முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், உங்கள் தலையில் நீங்களே கை வச்சுக்கோங்க. கை வச்சு உங்களை நீங்களே ப்ளஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படிலாம் வாழணும்னு தோணுதோ அப்படிலாம் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒன்று செய்யுங்க, கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கோங்க. கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு உங்கள் பேரை சொல்லுங்கள். கண்ணாடியில் உங்கள் உருவம் தெரியும்ல, உங்கள் பேரை சொல்லுங்கள். இப்போ என்னுடைய பேர் வந்து ஜாய் இல்லையா, நான் வந்து சொல்கிறேன், ஜாய் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, உனக்காக எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட சீக்கிரமாக வரப்போகுது. கர்த்தருக்குள்ள நீ ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கிற, கர்த்தருக்குள்ள நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு நான் இந்த காரியத்தை நான் வந்து செய்கிறேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சத்திய தேவனுக்குள் உங்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதம்ங்கிறது அப்பந்தண்ணியில் மாத்திரம் இல்லை. இங்கே வந்து கர்த்தர் அப்பத்தையும் மீனையும் அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதில் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தால் இது எனக்கு உண்டாயிற்று, இது எனக்கு கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பொருள் உங்கள் வீட்டில் உள்ள பொருளுங்கள், அது நெகேமியா புஸ்தகத்தில் அந்த வசனம் இருக்குது. உங்கள் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் ஆசீர்வதிங்க. இது வந்து ரிப்பேரே ஆகக்கூடாது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ எந்த சூழ்நிலையும் இது என்ன பண்ணக்கூடாது, சர்வீஸ்க்கு போகக்கூடாது, நீ எப்பயுமே காலகாலத்துக்கும் நீ வந்து எனக்கு உண்மையாக இருக்கணும், பொருளெல்லாம் ஆசீர்வதிங்க. ஒரு வேளை மற்றவங்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக தோன்றினாலும் இதெல்லாம் வேத வசனங்க, சரிங்களா? பாருங்கள், கர்த்தரை ஆசீர்வதிச்சதே வந்து பார்த்திங்கன்னா அப்போ சுட்டப்போம், சரிங்களா? ஏதோ அது ப்ரெட்டாக இருக்கட்டும் இல்லை கோதுமை ரொட்டியாக இருக்கட்டும், எல்லாம் வந்து அடுப்பில் ஏதோ செஞ்சு தானே வந்திருக்கும். அதே மாதிரி மீன், பொரிச்ச மீன், சரிங்களா? அப்போ பொரிச்ச மீனே வந்து ஆசீர்வதிச்சோடனே அப்படியே பொரிச்ச மீனாக பெருகுது பாருங்க, அப்படியே ப்ரெட்டாக பெருகுது பாருங்க. அங்கே மாவெல்லாம் வரல, அது என்ன இருந்துச்சு அது மாதிரி நீங்கள் எதை ஆசீர்வதிக்கிறீங்களோ அதுதான் அப்படியே உங்களுக்கு திருப்பி அது பெருகி வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களையே ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க, உங்கள் வீட்டில் உள்ள நபர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க, உங்கள் வீட்டில் உள்ள பொருள்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க. பணமே வரமாட்டேங்குதா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் போயிடுதா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல கர்த்தருக்குரிய பங்கை கொடுங்க, தசமபாகத்தை கொடுங்க. எந்த சபைக்கு போகிறீங்களோ மாற்றி மாற்றி கொடுக்காதீங்க. என் பாஸ்டர் சரியில்லை, என் ஊழியக்காரன் சரியில்லை, அதனால் நான் கொடுக்க மாட்டேன், நான் அந்த டிவி சேனலுக்கு அனுப்புவேன், நான் இந்த டிவி, அப்படிலாம் இல்லை. தசமபாகம் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த சபைக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? அப்படியே நீங்கள் தசமபாகத்தை முதல்ல கர்த்தருக்கு எடுத்து வச்சுட்டு அப்படியே ஆசீர்வதிங்க. அந்த பணத்தை பார்த்து பேசுங்க, அந்த பணத்தை பார்த்து நீ பழுகி பெருகு அப்படி சொல்லி பேசுங்க. அதான் சொன்னேன், ஃபஸ்ட்லேயே சொன்னேன், பொரிச்ச மீனே பெருகும்போது பணம் பெருகாதா என்ன? எல்லோரும் கேட்குறாங்க. ஒரு கேள்வி வந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அது எப்படி பணம் பெருகும்? பாருங்கள், நானே சாட்சிங்க, அது எப்படின்னே தெரியாது, என் கையில் காசே இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம்னா, எனக்கு எப்படி தான் அந்த பைசா வந்து அந்த இடத்துல இருக்குதுன்னே தெரியாது. என் பர்ஸில் எப்பயுமே பைசா இருந்துக்கிட்டே இருக்கும். நானும் தாராளமாக செலவு பண்ணி பார்ப்பேன், ஆனால் அதில் எனக்கு தேவையான அளவுக்கு அந்த பணம் இருக்கும். அது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். என்னுடைய சிநேகிதிகள், என்னுடைய சிஸ்டர்ஸுங்கள்ட்டலாம் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆனால் நான் அதுக்கு முன்னாடி நான் செஞ்சேன், நான் என்னுடைய பேங்க் புக்கை நான் எடுத்து வச்சுக்குவேன். எடுத்து வச்சுட்டு என் பேங்க் புக்கை, நீ மினிமம் இவ்வளோ அமௌண்ட்டு நீ என்ன பண்ணணும், இந்த புக்கில் இருக்கணும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ட்டு பேங்க் புக்கை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன். ஒரு டைம் இப்போ சமீபத்தில் கூட பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன்,
பைசா வந்து நான் ஒரு இடத்துக்கு ஜெபிக்கிறதுக்காக கடந்து போனேன். பைசா கிடையாது எனக்கு வந்து. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா போகிற இடத்துல எனக்கு நிறைய செலவு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, ஆண்டவரே எனக்கு வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் பெருகும் அப்படின்னு. பாருங்கள், ஒரு 1.5 வருஷமாக ஒருத்தர் அனுப்பாத ஒரு பணத்தை எனக்கு அப்படியே 7,000 ரூபா அப்படி போட்டு விட்டார் பாருங்கள் அக்கௌண்ட்டில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அதிகமானது தான் எனக்கு. என்னோடய தேவைக்கு மிஞ்சின அந்த பணம் அந்த நேரத்தில் வந்துருச்சு. பணம் வந்துருச்சு, குறையவே இல்லை. இன்ன வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், பணத்தை ஆசீர்வதிக்கிறேன், அது குறையில. எப்படியாவது எனக்கு அந்த பணம் வந்துடும். ஸோ நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, ஆசீர்வதியுங்கள். உங்களை நீங்களே ஆசீர்வதிச்சுக்கங்க. உங்களுக்கு எது தேவையோ அது மேலே அதை நீங்கள் ஆசீர்வதிச்சிருங்க. அது பழகி பெருகணும் அப்படின்னா அது பழகி பெருகட்டும்னு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆசீர்வதின்னு சொல்லி கூப்பிடாதீங்க. ஆண்டவரே ஆசீர்வதின்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது அந்த உரிமையை கொடுத்துருக்கிறார். அதுதான் விசுவாசம். அவர் தான் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஆண்டவர்கிட்ட வீட்டு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுதான் விசுவாசம். சரிங்களா? மழையை பார்த்து பேனாலும் அதுதான் விசுவாசம். நீங்கள் வாய் திறந்து ஆசீர்வதிங்க. உங்களை நீங்களே ஆசீர்வதிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.